अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला नबियिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा यंतिक़ु अनिल हवा इन हुवा इल्ला वह्युन यूहा सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह इब्न अब्बास रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरु माइन अला वजहिल अर्ज़ि माउ ज़मज़म फ़ीहि तआम मिनत तुअम व शिफ़ा मिनस सुक़म औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाह। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் இன்றைக்கு எந்தளவுக்கு நவீன அறிவியல் ஒத்துப்போகிறது, அறிவியல் சார்ந்த பலன்கள் எந்தளவு இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை சுருக்கமாக பார்க்கிறோம். அந்த வகையில் தபரானி ஷெரீஃபுடைய 11167வது செய்தி, ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு மாயின் அலா வஜ்ஹில் அர்லி மாஉ ஜம்சம். உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்களிலேயே ஆக சிறந்த தண்ணீர், பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர்களிலேயே ஆக சிறந்த தண்ணீர் மாஉ ஜம்சம், ஜம்சமுடைய நீர். ஃபீஹி தஆம மினத் துஅம், அதில் பசிக்கு உணவு இருக்கிறது. ஜம்சம் என்பது வெறுமனே தாகத்திற்கு மட்டுமானதல்ல, அதில் பசிக்கான உணவு இருக்கிறது. வஷிஃபா மினஸ் சுக்கும், நோய்களுக்கான நிவாரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் ஜம்சம் தண்ணீரை பற்றி 2 செய்திகள் சொல்கிறாங்க. அதில் தண்ணி குடித்தா பசி அடங்கும், இயற்கையாக தண்ணீர் குடித்தா பசி அடங்காது, தாகம்தான் அடங்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது ஜம்சம் தண்ணீர் அது ஒரு உணவுன்றாங்க. அது பானம் இல்லை, அது குடி தண்ணீர் இல்லை, அது ஒரு உணவு என்கிறார்கள். நோய்களுக்கான ஷிஃபா, மருந்து என்கிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2473வது செய்தி, ஒரு பெரிய செய்தி, ஜம்சம் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல் அதில் இருக்கிறது. அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே தங்கிடுறாங்க. அவங்க காஃபிருடைய கண்ணில் படாமல் ஒளிஞ்சு ஒரு இடத்துல ஒதுங்கிய மறைஞ்சே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்தபோது அபூதரை சந்தித்து பேசுகிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், 1 மாத காலமாக மக்களுடைய கண்ணில் படாமல் ஒளிஞ்சே இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, என்னப்பா 1 மாதமாக நீ என்னப்பா சாப்பிட்ட? ஃபமன் கான் யுத்தீமுக்க, உனக்கு யார்ப்பா சோறு கொடுத்தா? ஊருக்குள்ளே போனாலும் நாளை ஏதாவது சாப்பிடலாம், ஊரை விட்டு ஒதுங்கி மக்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிறிய, நீ என்ன சாப்பிட, உனக்கு யார் சோறு கொடுத்தா? அவங்க சொன்னாங்க, மாக்கான தஆமுன் இல்லா மாஉ ஸம்ஸம, யாரும் சொல்ல, எனக்கு யாரும் சோறு கொடுக்கல, 1 மாதமாக நான் எதையுமே சாப்பிடலை, 30 இரவு 30 பகல் நான் எதையுமே சாப்பிடலை, வெறுமனே ஜம்சம் தண்ணீரை மட்டுமே குடித்து நான் 30 நாளை ஓட்டிட்டேன் என்பதாக சொல்கிறார். அதோடு அவர் முடியல, அந்த ஜம்சம் தண்ணி குடித்தாலும் எனக்கு உடம்புல இந்த பசினால் மடிப்பு ஏற்படும், அந்த மடிப்பெல்லாம் போயிருச்சு, உடம்பு ராகத்தாக இருக்குது, நான் ரொம்ப எஸ்மனுன்றார் அவர், நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், 30 நாளாக சோறு வாயில் படலை, வெறும் ஜம்சம் தண்ணீரை குடித்தேன், எனக்கு பசி ஏற்படலை, எனக்கு உடம்புல கொஞ்சம் சதம் வச்சிருச்சு, எனக்கு பசியே என்னோடய ஈரல் சோத்தையே கேட்கலை, உணவையே கேட்கலை என்று ஹஸரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்விட்ட சொன்னபோது ரசூலுல்லாஹ் அங்கேயும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க, இன்னஹா பரக்கத்துன். அப்பா, அது சாதாரணமான தண்ணி நினச்சிக்காத, உலகத்தில் மற்ற தண்ணி, ஆற்று தண்ணி, கிணத்து மாதிரி தண்ணி கிடையாது, ஜம்சமு அது பரக்கத்தான தண்ணி. ஹிய தஆமு மினத் துஅம், அது உணவாகவும் இருக்கிறது, அது நோய்களுக்கு ஷிஃபாவாகவும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் அங்கும் இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இன்றைக்கு நான் என்னுடைய உரையில் ஜம்சம் தண்ணீருடைய மகத்துவத்தை பற்றி நான் பேச போகிறதில்லை. ஜம்சம் தண்ணீர் மிகப்பெரிய அற்புதம்.
அதை பற்றி இங்கே பேச போகிறதில்ல, அது ஒரு தனி தலைப்பு. அதை பற்றி பேசுனா அது மிகப்பெரிய நீளமாக இருக்கும். இன்றைக்கி இந்த தண்ணீர் சம்பந்தமான மருத்துவ குணங்களை மட்டும் பேசுகிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் இதை மருந்துன்னு சொல்லிட்டாங்க, இதை உணவுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இதையும் ரசூலுல்லாஹ் உணவுன்னு சொன்னாங்க, இதையும் ரசூலுல்லாஹ் மருந்துன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி நவீன அறிவியல் இதை எப்படி பார்க்கிறது, இது சம்பந்தமான நவீன அறிவியலுடைய முடிவுகள் என்ன என்பது பற்றிய முக்கியமான செய்திகளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். வரலாற்று ரீதியான தகவல்களையோ அல்லது ஜம்சம் தண்ணீருடைய அற்புதங்களை பற்றிய எந்த செய்தியுமே இன்றைக்கு என்னுடைய உரையில் இடம்பெறாது. அருமையான சகோதர பெருமக்களே, நான் இந்த ஆரம்பத்திலே சொன்னேன், பொதுவாக அரபியில் 2 வார்த்தையை சொல்லுவாங்க, தமிழ்லேயும் இந்த வார்த்தைகள் இருக்குது. தாமுன்னு சொல்லுவாங்க, ஷராபுன்னு சொல்லுவாங்க. தாமுன்னு சொன்னால் சாப்பிட்றது, ஷராபுன்னா குடிக்கிறது. தமிழ்லேயே அதான் வச்சுக்குவோம். டீ குடித்தோன்னு சொல்லுவோம், ஜூஸு குடித்தோன்னு சொல்லுவோம், பிஸ்கட்டை சாப்பிடுவோம் இல்லையா. திடப்பொருளை போகிற எதையெல்லாம் கடித்து மென்று சாப்பிடுவோமோ அதையெல்லாம் தாமுன்னு சொல்லுவோம், சாப்பிடுதல்னு சொல்லுவோம். ரொட்டியை குடிச்சேன்னு சொல்ல மாட்டோம், சோறு இட்லி இடியாப்பத்தை குடித்தோம்னு சொல்ல மாட்டோம், இதையெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். ஏனெல்லாம் இதெல்லாம் மென்று சாப்பிட்றது. டீயை குடித்தோம்னு சொல்லுவோம். டீ ஒரு புழக்கத்துக்கு வேணால் டீ சாப்பிட்றதுன்னு சொல்லலாமே தவிர டீங்கிறது குடிக்கிறது, பருகிறது, அருந்துறது இல்லையா. இதுக்கு ஷராபுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஜம்சமுக்கு மட்டும்தான் இதை தாம் என்கிறார்கள். தாம் மீன்ஸ் சாப்பிடுதல்ன்றாங்க. உணவுடைய கேட்டகரியில் ரசூலுல்லாஹ் ஜம்சமை கொண்டு போகிறாங்க. அதாவது பேசிக்காக ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, தண்ணீர் குடிபானங்கள் தாகத்தை மட்டும்தான் அடக்குமே தவிர பசி அடக்காது. தற்காலிகமாக கொஞ்சம் சாப்பாடு ஆகிற வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கலாமே தவிர்த்து தண்ணீர் குடிச்சிக்கிட்டே வாழ முடியாது. பசியை அடக்காது, சாப்பாடு தாகத்தை அடக்காது. வயிறு புரைக்க சாப்பிட்டீங்க, தாகம் வந்துச்சுனீங்களே, அந்த தாகத்துக்கு மருந்து தண்ணீர் தான். தாகத்தை சாப்பாடு உணவு அடக்காது, தாகத்துக்கு தண்ணீர் தான் தேவை. அதே போல் பசிக்கு உணவு தான் தேவை, தண்ணீர் அடக்காது. இது பேசிக், இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இங்கே தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது ஜம்சம் தாகத்தை அடக்கும்னு சொல்லலை, பசியை அடக்கும்ங்கிறாங்க. அது எப்படிங்க தண்ணீர், ஒரு சாதாரணமான தண்ணீர் இதை எப்படி பசி அடக்கும் என்றால் பெருமானார் பேசுகிறாங்க, அப்பா நீ நினைக்கிற மாதிரி தண்ணீர் இல்லை இந்த தண்ணீர். உன் வீட்டில், உங்கள் கிணத்துல, உங்கள் வீட்டு ஆற்றுல, உங்கள் ஊர் பகுதியில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி தண்ணீர் இல்லை இந்த தண்ணீர் இது வேறு லெவல், இதோடைய அமைப்பே வேறு என்பதாக பெருமானார் இந்த தண்ணீரை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு நவீன அறிவியல் இந்த தண்ணீரை ஆய்வு செய்கிறது. ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இந்த தண்ணீரை ஆய்வு செய்து வியந்து போகிறார்கள். சவுதியுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இந்த தண்ணீரை ஆய்வு செய்து தண்ணீர் சம்பந்தமான ஜம்சம் தண்ணீர் சம்பந்தமான மருத்துவ பயன்களை மட்டும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு 5-6 செய்தி மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய தனிமங்கள் உலகத்தில் வேறு எந்த தண்ணீர்லையும் கிடையாது. பொதுவாக ஒரு சில தனிமங்கள் இருக்கலாம் இல்லையா, சத்து பொருட்கள். ஆனால் இந்த ஜம்சமில் மட்டும்தான் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், ஃப்ளோரைடு, இது மாதிரி விட்டமின்ஸு, மினரல்ஸ்ன்னு சொல்லி உலகத்தில் உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய, அதாவது தண்ணீரில் இல்லை, உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய தனிமங்கள் பூரா ஊட்டச்சத்துக்கள் முழுக்க தண்ணீரில் இருக்குது. இயல்பாக தண்ணீரில் இந்த சத்துக்கள் இருக்காது. இது உணவுப் பொருட்களில் தான் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கும். ஆனால் உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துலாம் உலகத்தில் ஒரு தண்ணீரில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஜம்சம் தண்ணீர் மட்டும்தான் என்பதாக பதிவு செய்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜம்சம் தண்ணி கிடையாது, அது உணவுன்றாங்க. ஜம்சம் நீர் இல்லை, அது ஒரு உணவு என்கிறார்கள். கால்சியம் அதிகமாக இருக்கனால எலும்பு சம்பந்தமான எல்லா நோய்களும் சரியாகும், எலும்பு பலமடையும், உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதியில் ஜாயிண்ட் புறா பலமடையும், பற்கள் எல்லாம் சொத்தைகள் நீங்கி பற்கள் பலமாகும், ஈறுகள் எல்லாம் பலமடையும் என்கிறார்கள். மக்னீசியம் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் சீராகும். ஜம்சம் தண்ணி குடித்தா இரத்தம் பியூரிஃபை ஆகுது. இரத்த ஓட்டம் சீராகிறது மட்டுமல்ல, இரத்தத்தில் உண்டான கழிவுகள் வெளியாகிறது என்பதாக இந்த ஜம்சம் தண்ணீரை பற்றி பேசுகிறாங்க. அல்கலீன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் ஜம்சமில் இருக்குது. பொதுவாக வேறு தண்ணீரில் குறைவாக இருந்தாலும் ஜம்சமில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அல்கலீன். இந்த அல்கலீன் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஜீரண மண்டலத்தை தூண்டும். ஜம்சம் தண்ணீர் குடிச்சிங்கன்னா உடனே உடம்புல ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். வயிற்றில் அந்த ஜீரணத்துக்கு உண்டான அமிலத்தன்மையை சம அளவில் வைக்கிறதுக்கு இந்த அல்கலீன் பயன்படும். கூடுதலாக இன்னொரு தகவல், அல்கலீன் இந்த தண்ணீரில் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சிடும். ஜம்சம் தண்ணீர் குடித்தா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கலைச்சிடும். யூரிக் ஆசிட்னு சொல்லி உடம்புல கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா கொழுப்பு சேரும். இந்த யூரிக் ஆசிட் உடம்புல தங்காமல் இந்த ஜம்சம் தண்ணி பார்த்துக்கும், இந்த அல்கலீன் பார்த்துக்கும்.
ஜம்சம் தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த அல்கலீன் கொழுப்புகளை தங்க விடாமல் கொழுப்புகளை கரைச்சிரும். யூரிக் ஆசிடை உடம்புல தங்க விடாமல் பார்த்துக்கும். யூரிக் ஆசிட் அதிகமானதான் உடம்புல கொழுப்புகள் கழிவுகள் தேங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூரிக் ஆசிட். குறிப்பாக இந்த ஜம்சம் தண்ணீரில் பேசிக்கான மிக முக்கியமான தகவல்னு சொன்னால் இம்யூனிட்டி பவர். நான் பரவலாக சொன்னேன், கரிஞ்சீரகத்தில் சொன்னோம், தேனில் சொன்னோம். இது எல்லாத்துலேயுமே முக்கியமானது இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி. ஜம்சம் தண்ணீரில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. உலகத்தில் எந்த தண்ணீரிலும் இல்லாத அளவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜம்சம் தண்ணீரில் இருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் அதை சண்டையிடுகின்ற போராடுகின்ற அந்த இம்யூனிட்டி பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஜம்சம் தண்ணீரில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக இன்றைக்கி மருத்துவர்கள் பேசுகிறார்கள். ஹைட்ரேஷன் என்பதாக சொல்வார்கள். நீரேற்றம். ஹைட்ரஜன் என்றால் அது வாயு. ஹைட்ரேஷன் என்று சொல்கிறாள். ஹைட்ரேஷன்னா உடம்புல நீரை சம அளவில் வைத்திருக்குது. இந்த ஹைட்ரேஷன் உடம்புல கரெக்டாக இருந்தால் தான் தண்ணி உடம்புல வற்றி போய் உடம்பு காஞ்சு போயிடாது. இந்த ஹைட்ரேஷன் என்பது உடம்புல தண்ணீர் அளவை சம அளவில் வைத்திருக்கிறது. நீங்கள் ஜம்சம் தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் உடம்புல நீர் அளவை சம அளவில் வைத்துக்கொள்ளும். உங்களுடைய சோர்வு வராமல் பார்த்துக்கும். ஜம்சம் தண்ணீர் குடித்தா சோர்வு வராது. சோர்வு வராமல் இந்த தண்ணீர் பாதுகாக்கும் என்பதாக பேசுகிறார்கள். சிறுநீரகம் பாதுகாப்பாகும். உடம்புல இருக்கக்கூடிய உடல் சுத்திகரிப்பாகும். கேன்சருடைய செல்களை அழிக்கின்ற ஒரு சத்து இந்த ஜம்சம் தண்ணீரில் இருக்குது. ஜம்சம் தண்ணீர் குடித்தா கேன்சரில் உண்டான செல்களை அழிச்சிடும். உடலில் காயங்கள் இருந்தால் சீக்கிரம் மாறிடும். இந்த சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க, அதிகமாக காயம் இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து ஜம்சம் தண்ணீரை குடிக்க வைக்கிறாங்க. அந்த காயங்களில் போடுறாங்க. 90% வேகமாக, சாதாரண மனிதனா புண்ணு காயம் ஆறும். ஆனால் இந்த ஜம்சம் தண்ணீரை குடித்து அந்த புண்ணில் தடைவர்களுக்கு அது வேகமாக 90% வேகமாக ஆறியது, காயங்கள் ஆறியது என்பதாக பதிவு செய்கிறார்கள். கடைசியாக உலகத்தில் கெட்டுப்போகாத ஒரே தண்ணீர் ஜம்சம் தண்ணீர். காரணம் என்ன சொன்னால் அதில் பாக்டீரியாஸ் கிடையாது. தண்ணீர் கெட்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை பாக்டீரியாஸ் இல்லையா, புளிச்சு போகுன்னு சொல்லுவாங்க. தண்ணி மாவு நைட்டு வைக்கிறோம்னு சொன்னால் காலைல புளிச்சு போச்சுன்னா பாக்டீரியா அந்த புளிச்சு போகும் இல்லையா. இதே மாவு தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் பாக்டீரியா செயல்படாது, மாவு புளிக்காது. நீங்கள் நைட்டு மாவு அரைச்சி வெளியில் வச்சாதான் அது புளிக்கும். உணவு கெட்டு போகணும்னு சொன்னால் பாக்டீரியா தேவை. எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் புழு வச்சிடும். நீங்கள் ஜம்சம் தண்ணீர் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 2020 ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்தோம், உம்ரா போய்ட்டு வந்தோம், 5 வருஷம் ஆச்சு, தண்ணீர் அப்படியே இருக்குது. ஏன் தண்ணியில் புழு வைக்கலை? ஏன் தண்ணீருடைய டேஸ்ட் மாறலை? ஏன் தண்ணீருடைய நிறம் மாறலை? உலகத்தில் எல்லா தண்ணீரும் மாறுது, இந்த தண்ணீர் ஏன் மாறலை? ஏதாவது கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கா? கிடையாது. பாக்டீரியாஸ் இல்லை. பாக்டீரியா இல்லாத ஒரு தண்ணி ஜம்சம் தண்ணீர் என்பதாக ஜம்சம் தண்ணீரை பற்றி பேசுகிறார்கள். மற்ற தண்ணீர்களுக்கும் ஜம்சம் தண்ணீருக்கு ரசூலுல்லாஹ் செய்தி விதிவிலக்க சொல்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் எந்த உணவையுமே நின்று கொண்டு குடிக்கிறது அனுமதிக்கலை. நம்ம கடைசி ஒரு தலைப்பில் கூட பேசணும், நின்று கொண்டு குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்கண்டு. ஆனால் முஸ்லீம் ஷெரீஃபை 2027 செய்தி ஹஸரத் இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, சகைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவு ஜம்ஸம ஃபஷரிப மின்ஹு காயிமன். நான் ரசூலுல்லாஹ்க்கு ஜம்சம் தண்ணீரை கொடுத்தேன், குடிப்பாட்ட செய்தேன். ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு குடித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜம்சம் தண்ணீரை வயிறு புடைக்க குடிக்க ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. பொதுவாக நான் ஹதீஸில் படிச்சிருக்கோம், ஒரு தலைப்பாகவே பார்த்தோம், எதையுமே வயிறு புடைக்க சாப்பிட அனுமதியே இல்லை. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, வயிறு முட்டை குடிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் வயிறு முட்டை குடிக்க சொன்ன ஒரே உணவு ஜம்சம் தண்ணீர் மட்டும்தான். எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, மூமினுக்கும் முனாஃபிக்கிற்கும் வித்தியாசம் ஜம்சம் தண்ணீர்னாங்க. என்னப்பா புரியலையேன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முனாஃபிக் வயிறு புடைக்க குடிக்க மாட்டான், அவனுக்கு உடம்புல ஏற்றுக்காது. ஒரு மூமின் தான் போதும் என்று சொல்கிற அளவுக்கு வயிறு புடைக்க மூச்சு முட்டை கழுத்து வரைக்கும் தண்ணீரை மூமின் மட்டும்தான் ஜம்சம் தண்ணீர் குடிப்பான். ரசூலுல்லாஹ் வயிறு புடைக்க குடிக்க சொன்ன தண்ணீர் ஜம்சம் தண்ணீர். எதையுமே நின்று கொண்டு குடிக்கக்கூடாது, ஜம்சம் தண்ணீரை மட்டும் நின்று கொண்டு குடிக்க ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? எதையுமே வயிறு பிடிக்க குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் ஜம்சம் சொன்னாங்க? இது ஜம்சம் வெறுமன தண்ணீர் இல்லை, அது ஒரு மருந்து. ஏன் ஜம்சம் மட்டும் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு குடிக்க அனுமதி கொடுத்தாங்க? அது ஒரு மருந்து என்பதை நம்ம இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். இதல்லாத ஜம்சம் தண்ணீர் சார்ந்த நிறைய செய்திகள், அறிவியல் சார்ந்த பலன்கள் நிறைய இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜம்சம்னுடைய பலன்கள் என்று நிறைய கட்டுரைகள் இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, இது நோய்களுக்கு நிவாரணம் என்பதா. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் நமக்கு உலகிற்கு நிறைய சவால்களை விடுகிறது. இன்னும் 2000 அல்ல, இன்னும் 20,000 ஆண்டுகள் ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை குறை சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு தான் பெருமானாருடைய சுன்னத் இந்த உலகத்தில் தரிபட்டிருக்கிறது. காரணம், பெருமானார் பேசுகின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தையை தவிர
தன்னுடைய சொந்த வார்த்தை இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள் நிரூபித்து கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய சுன்னத்துகளை அதிகமாக படிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக.